இன்னைக்கு நம்ம இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அல்லது குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் சித்தர்வழி ஜோதிடர் ஜெகதீஷ். கடக ராசியில் குரு சஞ்சரிக்கிற நாளும் அந்த குருவை சந்திரன் பார்வையை குரு மேலே கொடுக்கறது தான் குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய குருநாதர்கள் எத்தனை குருநாதர்கள் இருக்காங்களோ அந்த குருநாதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்யும்போது குருநாதர்களுக்கு குருநாதர்களாக இருக்கிறவங்களும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. சித்தர்களும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் சித்தி அடைஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்காக நிறைய குறிப்பேடுகள் வச்சிருக்காங்க. முன்னாடியே எல்லாருமே சொல்லுவாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் முதல்லயே தப்பு பண்ணி அடி வாங்கியிருப்பான், தம்பி அதை பார்த்து திருந்திக்குவான். ஸோ இதுதான் குருநாதர் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க, அவங்களோட அனுபவத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடமா இருக்கும். ஸோ சந்திரனும் குருவும் நேருக்கு நேர் தங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த நேருக்கு நேர் பார்த்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாகும். பௌர்ணமி நிலவு போல மனம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஸோ இப்போ இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? இந்த நாளில் நமக்கு முடிஞ்ச பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் தங்களோட கோரிக்கைகள் வரி வைக்கலாம். இல்லை என்னால் எதுவும் போக முடியல அப்படின்னா, நீங்கள் ஒரு வெள்ளை துணியை விரித்து வடக்கு பார்த்து உட்கார்ந்து உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி, என்னோட அம்மா அப்பா என்னோட குருநாதர்கள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னோட தடைகள் எல்லாம் நீக்கி கொடுங்க, என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். நான் நிம்மதியாகவே இல்லை, ஹெல்த் எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்குது, இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உங்களோட வேண்டுதல்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, நீங்கள் எந்த குருநாதரை வழிபடுறீங்க, எந்த சித்தரை வழிபடுறீங்க, அவங்கள எப்படி இன்னும் நெருங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஸோ இத்தனை விஷயங்களை எனக்கு தெளிவுபடுத்திய என்னோட முன்னோர்கள், குருநாதர்கள், வழிகாட்டிகள் எல்லாத்துக்குமே இந்த குரு பூர்ணிமா நாளில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வழிகாட்டிகளுக்கு நன்றியை தெரிவிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்ஸ் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி தரும். குரு வாழ்க, குருவே சரணம்.